தேவன் பேச போகிற அருமையான நல்ல வார்த்தைகளுக்காக ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். எல்லாருடைய கண்களும் மூடி இருக்கட்டும். பிரியமான என் அன்பு தேவ பிள்ளையே, மனிதனுடைய சத்தங்கள் ஒருவேளை உன்னை வேதனைப்படுத்தி இருக்கலாம். மனிதனுடைய வார்த்தைகள் ஒருவேளை உன்னை புண்படுத்தி இருக்கலாம். மனிதனுடைய வார்த்தைகள் ஒருவேளை உன்னை குற்றப்படுத்தி இருக்கலாம். மனிதனுடைய வார்த்தைகள் உன்னை ஒதுக்கி ஒரு ஓரமாக வாழ்க்கையிலே உட்கார வைத்திருக்கலாம். ஆனால் இந்த முதல் நாள் கூட்டத்தில் பேசப்போகிற என் தேவனுடைய வார்த்தையோ உன்னை வாழ வைக்க போகிறது. உன் குடும்பத்தை வாழ வைக்க போகிறது. உன் ஜீவியத்தை வாழ வைக்க போகிறது. ஆண்டபடியினால் கர்த்தருடைய சத்தம் நம் மத்தியிலே கடந்து வர போதுமானதாக இருக்கிறது. கண்களை மூடினவர்களாய், உடைய கரங்களை இருதயத்தில் வைத்தவர்களாய், என்னோடு நீங்கள் பேசுங்க. ஆண்டவரே, என்ன கேளுங்க. என்னோடு நீங்கள் பேசுங்க. உம்முடைய சத்தத்தை நான் கேட்கட்டும். உம்முடைய சத்தத்தை நான் கேட்கட்டும். ராஜா, ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை கேட்காமல் இந்த ஆண்டவரே மண்டபத்தை விட்டு நான் வெளியே போகக்கூடாது. இந்த மண்டபத்தை விட்டு நான் வெளியே போகும் பொழுது ஒரு வேறு மனுஷனாய், ஒரு வேறு மனுஷியாய், ஒரு புதுப்பிக்கப்பட்ட மகனாய், புதுப்பிக்கப்பட்ட மகளாய் நான் கடந்து செல்ல எனக்கு உதவி செய்யுங்க ராஜா. உம்முடைய சத்தத்தை நான் கேட்கணும். கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு அனுகிரகம் செய்யும். எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்திலே மாறட்டும். நீர் ஒருவரே கடந்து வருவீராக. எங்களுக்காக அல்ல கர்த்தாவே, எங்களுக்காக அல்ல, உம்முடைய நாமத்திற்கு நீர் மகிமையை வரப்பண்ண வேண்டும் என இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் இந்த தீர்க்க தரிசன விடுதலை பெருவிழா முதல் நாள் கூட்டத்திற்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானது நம்முடைய பிள்ளைகளை, அநேக நாட்களாய் எங்களுக்கும் எங்களுடைய திருச்சபை மக்களுக்கும் ஒரு வாஞ்சை, நிச்சயமாக இந்த பாண்டிச்சேரி பட்டணத்திலே ஒரு நல்ல அருமையான ஒரு கூட்டத்தை ஒழுங்கு செய்து நடத்த வேண்டும் என்று சொல்லி, ஆனால் தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் வைத்து ஜெபம் பண்ண பொழுது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு எல்லா கால சூழ்நிலைகள், இயற்கைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு சாதகமாக மாற்றி கொடுத்து இந்த முதல் நாள் கூட்டத்தை ஆரம்பிக்க தேவன் நமக்கு உதவி செய்தார். ஹல்லேலூயா. ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். நிச்சயமாக பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த முதல் நாள், நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரம், இந்த நாட்களிலே கர்த்தருடைய ஆவியானவர் பலத்த கிரியைகளை நம் மத்தியிலே ஆண்டவர் செய்ய இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரால் ஆமேன் செய்ய முடியாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே இல்லை. எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்ய போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆனபடியினால் இந்த முதல் நாள் கூட்டத்திற்கு வந்திருக்கிற உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். எச்சரிப்பின் சத்தம் ஊழியத்தின் மூலமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பார்த்த அந்த சாட்சி திரைப்படத்திலே ஒரு பாடலை நீங்கள் பார்த்தீர்கள். அந்த சம்பவத்தை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஊழியத்தின் பாதைகளே, கிறிஸ்து இயேசுவின் பணியிலே 3 முறை அதிகமாக கட்டுகளிலும் காவல்களிலும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல 3 முறை அடிகளிலும் நெருக்கங்களிலும் பலவிதமான உபத்திரவத்திலே ஊழியத்தின் பாதையிலே ஒரு நாட்கள் தள்ளப்பட்டவர்களாய் கடந்து வந்தோம். ஆனாலும் எந்த இடத்திலே நெருக்கங்களையும் பாடுகளையும் உபத்திரவத்தையும் சந்தித்தோமோ அந்த இடத்திலெல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் உயர்த்த ஆரம்பித்தார். அல்லேலூயா. ஆமென். ஆனபடியினால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த முதல் நாள் கூட்டத்திலே ஆண்டவர் தெளிவாய் வேத வசனத்தின் ஊடாக, வேத வசனத்தின் ஆதாரமாக நம்மோடு தேவன் பேச போகிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருக்கு உற்சாகமாய் கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். அல்லேலூயா. ஆமென். இந்த வேளையிலே சுருக்கமாக ஆண்டுடைய வார்த்தையை பார்த்து நாம் ஜெபித்து கடந்து செல்ல போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம், அதிலே 28வது அதிகாரம் 16வது வசனத்தில் இருந்து வாசிக்க கேட்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 28வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். கலிலேயாவிலே ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து தங்களுக்கு குறித்திருந்த அந்த மலைக்கு 11 சீஷர்களும் போனார்கள்.
அங்கே அவர்கள் அவரை கண்டு அங்கே ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். 11 பேர் கலிலேயாவிலே ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்கும்படி அவர் புறப்பட்டு சென்றார்கள். ஆனால் புறப்பட்டு சென்ற 11 பெயரிலே 11 பேர் இயேசுவை கண்டு அவர்கள் பணிந்து கொண்டார்கள். ஆனால் சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அப்பொழுது தன்னை சந்திக்கும்படி, தன்னை பார்க்கும்படி, தன்னை தொழுது கொள்ளும்படி, தம்முடைய வார்த்தையை கேட்கும்படி வந்த அந்த 11 சீசர்களையும் சந்திக்கும்படி சமீபத்திலே வந்து அவர்களை நோக்கி, தன்னை சந்திக்க வந்த அந்த 11 சீசர்களை இயேசு நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களுடனே கூட இருப்பேன் என்றார். அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டு துவக்கத்திலே ஆண்டவர் உங்களை பார்த்து, என்னை பார்த்து தேவன் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், உலகத்தின் முடிவு பரியந்தம் நம்மோடு கூட இருக்கிற தேவன் இந்த வருஷத்தின் முடிவு பரியந்தம் உங்களோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லலாமா? பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைய நாட்களிலே ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் ஊழியம் செய்து ஊழியத்தை முடித்து மரித்ததுக்கு பிறகு சீசர்கள் எல்லாருக்கும் ஒரே கவலை, அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி, ஒரு பயம். நம்மோடு கூட இருந்த போதகர், நமக்கு உதவி செய்த போதகர், ஜனங்களை மீட்டு எடுத்து ரட்சித்து ஜனங்களை ஆசீர்வதித்து அற்புதத்தின் பாதையிலே நடத்தின அந்த போதகர் மரித்து விட்டார். ஆனாலும் மரித்தவரை மறுபடி நாங்கள் இனி சந்திப்போமோ? இனி அவரை நாங்கள் பார்ப்போமா? இனி அவரை தொழுது கொள்ள முடியுமா? அவருடைய வார்த்தையை எங்களாலே கேட்க முடியுமா என்று பயந்து கலங்கி சோர்ந்து போய் இருந்த அந்த காலகட்டத்திலே திடீரென்று இந்த 11 பேரும் எழுந்து இயேசு முன்னமே குறித்திருந்த அந்த கலிலேயா என்கிற அந்த ஊரிலே அந்த மலைக்கு அவர்கள் புறப்பட்டு சென்றார்கள். அல்லேலூயா சொல்லலாமா? அன்பு என்னுடைய பிள்ளைகளே, வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, 11 பேர் இயேசுவை பார்க்க போனார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு எல்லா பட்டணங்களிலும், எல்லா தெருக்களிலும், எல்லா கிராமங்களிலும், எல்லா மூலை முடுக்கு சந்துகளிலும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்க, இயேசுவை தொழுது கொள்ள, இயேசுவை ஆராதிக்க, இயேசுவின் வார்த்தையை கேட்க எல்லா இடங்களிலும் ஜனங்கள் புறப்பட்டு போய்கொண்டுதான் இருக்கிறார்கள். அதிலே சந்தேகம் இல்லை, அது உண்மையான வார்த்தை. அல்லேலூயா சொல்லுவோம். ஆனால் 11 பேர் இயேசுவை பார்க்க போனார்கள். வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அதிலே சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அல்லேலூயா சொல்லலாமா? இயேசுவை பார்க்க போன 11 பெயரிலே ஒரு சிலருக்குள்ளே சந்தேகம். என்ன சந்தேகம்? பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட உயிர்த்தெழுந்த கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுவாரா? ஒலிவ மலையிலே நமக்கு காட்சி கொடுப்பாரா? இது உண்மையா? இது பொய்யா? மரித்தவர் 3ஆம் நாள் உயிரோடு எழும்ப முடியுமா என்கிற ஒரு சந்தேகத்தோடு ஒரு கூட்டம் இயேசுவினிடத்திலே போனது. விசுவாசத்தோடு நாங்கள் அவரை பார்ப்போம், அவர் வார்த்தையை கேட்போம் என்று விசுவாசத்தோடு ஒரு கூட்டம் புறப்பட்டு சென்றது. அல்லேலூயா சொல்லலாமா? என் அன்பு தன்னுடைய பிள்ளைகளே, பலவிதமான கூட்டங்கள் ஆண்டவரை ஆராதிக்கும்படி புறப்பட்டு சென்றாலும் விசுவாசத்தோடு போகிறவர்கள் சிலர், சந்தேகத்தோடு போகிறவர்கள் சிலர். அல்லேலூயா சொல்லலாமா?
அன்புதனுடைய பிள்ளைகளே, வேத புத்தகம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, 2 சகோதரிகள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் ஒருத்திக்கு மாத்திரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்ல பங்கை கொடுக்கிறார். காரணம் என்ன? இருவரும் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், இருவரும் இயேசுவை வரவேற்கிறார்கள், இருவரும் இயேசுவுக்கு வாய் விரிக்கிறார்கள், இருவரும் இயேசுவை அமருங்க என்று சொல்லுகிறார்கள். ஆனால் ஒருத்தி மாத்திரம் இயேசுவினுடைய நல்ல பங்கை தெரிந்து கொள்வதற்கு காரணம் என்ன? இவள் ஏற்றுக்கொண்டால் கர்த்தருடைய பாதத்திலே அமர மறந்தால், ஆனால் நல்ல பங்கை தெரிந்து கொண்டவளோ ஏற்றுக்கொண்டால் கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்தாள். அல்லேலூயா சொல்லலாமா? ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன் பிரியமான அன்புதனுடைய பிள்ளையே, ஆண்டவரை ஏற்றுக்கொள்வது முக்கியமல்ல, ரட்சிக்கப்படுவது முக்கியமல்ல, அபிஷேகிக்கப்படுவது முக்கியமில்ல. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பாதத்திலே காத்திருந்து தேவனுடைய கிருபையின் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதுதான் மிக மிக முக்கியம். அல்லேலூயா சொல்லலாமா? ரட்சிக்கப்பட்டவர்கள் கரங்களை உயர்த்துங்கள் என்று சொல்லும் பொழுது அநேகருடைய கரங்கள் உயரும். ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் கரங்களை உயர்த்துங்கள் என்று சொல்லும் பொழுது அநேகருடைய கரங்கள் உயரும். அபிஷேகம் பெற்றவர்கள் கரங்களை உயர்த்துங்கள் என்று சொல்லும் பொழுது அநேகருடைய கரம் உயரும். ஆனால் தேசத்திற்காய், பட்டணத்திற்காய், கிராமங்களுக்காய், அழிந்து கொண்டிருக்கிற சமுதாயத்திற்காய் எத்தனை பேர் ஆண்டவர் பாதத்தில் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் ஒரு சில கரங்கள் தான் உயரும். அல்லேலூயா சொல்லாமா? ஆனபடியினால் ஏற்றுக்கொள்வது முக்கியமல்ல. ஹல்லேலூயா. பலவிதமான பிரசங்கங்களை கேட்கிறோம், பலவிதமான உபதேசங்களை கேட்கிறோம், பலவிதமான செய்திகள் நம் செவியிலே திணிக்கப்படுகின்றன, இருதயத்திலே பதிக்கப்படுகின்றன. ஏற்றுக்கொள்வது முக்கியமல்ல, ஏற்றுக்கொண்டு அவருடைய பாதத்திலே காத்திருந்து செயல்படுவதுதான் மிக மிக ஒரு முக்கியமான வார்த்தை. அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. பிரியமான என் அன்புதனுடைய பிள்ளைகளே, எச்சரிப்பின் சத்தம் என்று சொன்னாலே ஒரு பக்கம் எச்சரிக்கப்படுகிறது, இன்னொரு பக்கம் விடுவிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஒரு பக்கம் குப்பைகளும் கல்லுகளும் கரடுகளும் தூசிகளும் தேவனுக்கு பிரியமில்லாதது ஒரு பக்கம் பிடுங்கப்படுகிறது, இன்னொரு பக்கம் தேவனுக்கு பிரியமானவைகள் இருதயத்தில் வைக்கப்படுகிறது. இந்த கடைசி காலத்திலே ஏற்றுக்கொண்டவர்களை அல்ல, ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்து இருக்கிற ஜனத்தை தான் ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா. கடந்த நாட்களிலே ஆண்டுடைய சமூகத்திலே அதிகமாக காத்திருந்து ஜெபிக்கிற வேளையிலே தேசத்தை குறித்ததான அநேக வெளிப்பாடான காரியத்தை ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சம்பவங்களை எல்லாம் சற்று சிந்தித்து பார்க்கும் பொழுது மிகவும் வேதனையாய் இருக்கிறது. சபைகளை குறித்து பேசினார், ஜனங்களை குறித்து பேசினார், ரட்சிக்கப்படாத சமுதாயத்தை குறித்து, ரட்சிக்கப்பட்ட ஜனத்தை குறித்து கர்த்தர் பேசினார். ஆனால் நிச்சயம் கடைசி நாட்களிலே தேவன் பேசின எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவிப்போம். விசுவாசத்தோடு காத்திருங்கள். அல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா. ஆனபடியினாலே வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, இயேசுவை 11 பேர் பார்க்க போனாங்க, ஆனா ஒரு சிலர் சந்தேகப்பட்டுட்டாங்க. அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா சொல்லாமா? ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது? எப்படியாவது அவரை நான் பார்க்க வேண்டும். அவர்கள் இந்த 11 பேருக்கு என்ன ஆசை? எப்படியாவது நான் அவரை பார்க்கணும். ஹல்லேலூயா. அவர் பேசுகிற அந்த வார்த்தையை எப்படியாவது நான் கேட்கணும். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தோடு போனாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்புதனுடைய பிள்ளைகள், நாங்கள் ஆராதனைக்கு செல்லும் பொழுது, தேவனை தேட செல்லும் பொழுது, ஆண்டுடைய சமூகத்துக்கு செல்லும் பொழுது எதற்கு செல்லுகிறோம், என்னத்துக்கு செல்லுகிறோம் என்று பலவிதமான கேள்விகள் நம் இருதயத்திலே எழும்பி வரலாம். எல்லா கேள்விகளுக்கும் இந்த முதல் நாள் கூட்டத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல பதிலை நமக்கு தரப்போகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். ஆனபடியினாலே இவர்கள் விசுவாசத்தோடு போனாங்க, ஒரு சிலர் சந்தேகப்பட்டு போனாங்க. ஆனா வசனம் என்ன சொல்லுகிறது? வசனம் 17 இன்னொரு முறை வாசிக்க கேட்போம். அங்கே அவர்கள் அவரை கண்டு, அங்கே அவர்கள் அவரை கண்டு, அல்லேலூயா சொல்லாமா? இயேசுவை கண்டார்கள். அங்கே புறப்பட்டு போனாங்க விசுவாசத்தோடு. ஒரு சிலர் சந்தேகப்பட்டாங்க, உண்மைதான். ஆனாலும் விசுவாசத்தோடு போனாங்க. எப்படியாவது இயேசுவை பார்ப்போம் என்கிற நம்பிக்கையிலே போனாங்க. அன்பு தேவ பிள்ளையே, இந்த முதல் நாள் கூட்டத்திலே எப்படியாவது ஆண்டவரை பார்த்து அவர் வார்த்தையை கேட்போம் என்று விசுவாசத்தோடு கடந்து வந்திருக்கலாம். நிச்சயம் இயேசு நமக்கு வெளிப்படுவார். அல்லேலூயா சொல்லாமா? நிச்சயம் நம்முடைய ஜெபத்திற்கு அவர் செவி திறந்திருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய
ஜெபத்தை கர்த்தர் கரத்திலே ஏந்துவார். ஹல்லேலூயா. நம்முடைய எல்லா உபத்திரவத்தின் சிறையை ஆண்டவராகிய இயேசு மாற்ற போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறதே, உடனே இயேசுவை கண்டார்கள். ஹல்லேலூயா சொல்லாமா? ஆமென். இயேசுவை கண்டாங்க. ஆமென், ஆமென். தங்களோடு கூட இருந்த அந்த இயேசுவை கடைசியா அவங்க எப்போ பார்த்தாங்க தெரியுமா? கடைசியா இந்த 11 சீசர்களை எப்போ பார்த்தாங்க? 3 ஆணியிலே தொங்கும் பொழுது, ஹல்லேலூயா, இரத்த காயத்தோடு, இரத்த தழும்புகளோடு, இரத்தத்தை வடித்துக் கொண்டு, பார்ப்பதற்கு அழகில்லாமல், பார்ப்பதற்கு சௌந்தரியம் இல்லாமல், பார்ப்பதற்கு விரும்பப்படத்தக்க ஒரு ரூபம் இல்லாத அளவுக்கு கடைசியாய் கொல்கொதா மலையிலே சந்தித்த அவருடைய பிள்ளைகள் அதற்கு பிறகு இயேசுவை, உயிர்த்தெழுந்த இயேசுவை அதற்கு பிறகு கண்டார்கள். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. இவருடைய நினைவு என்ன? இதோடு எல்லாம் முடிந்து விட்டது. ஆமென். இதோடு நம்முடைய சரித்திரம் சாம்பலாகிவிட்டது. இதோடு எல்லாம் ஒளிந்தது. இனி எங்களுக்கு உபதேசம் பண்ண ஒரு போதகர் இல்லை. இனி எங்களை ஆசீர்வதிக்க ஒருத்தர் இல்லை. இனி வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தி அற்புத அடையாளங்களை செய்ய ஒருவர் இல்லை என்று ஒரு ஏக்கம் இருந்தது. ஆனால் இயேசு உயிர் தெழுந்ததற்கு பிறகு அவர்கள் ஏக்கத்தை ஆண்டவர் மாற்றி போட்டார். ஹல்லேலூயா சொல்லலாமா? என் அன்பு தேவ பிள்ளையே, என்னுடைய வாழ்க்கையில நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன், எல்லாம் முடிந்தது, இனி சந்தோஷமா இருக்கிறேன் என்று சொல்லுவதற்கு ஒன்றும் இல்லை. ஆசீர்வாதமாய் வாழுகிறேன் என்று சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. சுகத்தோடு இருக்கிறேன் என்று சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. எல்லாம் முடிந்து விட்டது என்று ஒரு வேளை சிந்திக்கலாம். அன்றைக்கு அவர்களுக்கு வெளிப்பட்ட இயேசு இன்றைய நாட்களிலே உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்பட அவர் ஆவல் உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா. இயேசுவை கண்டுட்டாங்க. இயேசுவை கண்ட உடனே ஒரு பெரிய சந்தோஷம். ஹல்லேலூயா. எப்படி இருக்கிறாரு? ஆமென். மறுரூபமாக்கப்பட்ட இயேசு. ஹல்லேலூயா. இரத்த காயத்தோடு பார்த்த இயேசு. ஆமென், ஆமென். காயங்களோடு பார்த்த இயேசு இப்பொழுது காயங்கள் இரத்த கரை இல்லாமல் அழகானவராய் கலிலேயாவிலே சீஷர்களுக்கு காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவை கண்டாங்க. நம்பர் 1, இயேசுவை கண்டார்கள். நம்பர் 2, பணிந்து கொண்டார்கள். கைகளை தட்டி ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இயேசுவை பார்த்தாங்க, கண்டார்கள், அதற்கு பிறகு பணிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்திலே இயேசுவை பார்த்து அவரை ஆராதித்தார்கள். ஹல்லேலூயா. அவரை தொழுது கொண்டார்கள், அவருக்கு வணக்கத்தை செலுத்தினார்கள். அவருக்கு கொடுக்க வேண்டிய கனம், அவருக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு, அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை அந்த இடத்திலே அவர்கள் செலுத்தினார்கள். ஹல்லேலூயா. ஆமென். முதலாவது இயேசுவை கண்டு, ஆமென். இரண்டாவது இயேசுவை பணிந்து கொண்டு. ஹல்லேலூயா சொல்லுங்க. கண்டு, பணிந்து கொண்டு. அடுத்து பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்து என்ன நடக்கிறது? கீழே வாசிக்க கேட்போம். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து, ஹல்லேலூயா சொல்லாமா? யாருக்கு இயேசு சமீபத்திலே வருகிறார்? ஹல்லேலூயா. கண் போன போக்கின்படி, மனம் போன போக்கின்படி எனக்கு என்ன போச்சு என்று வாழுகிற கிறிஸ்தவர்களுக்கு அல்ல. பாவத்திலும் அக்கிரமத்திலும் அசுத்தத்திலும் விபச்சாரத்திலும் வேசித்தனத்திலும் சினிமா மோகத்தின் சிற்றின்ப மயக்கத்திலும் பாலியல் பாவத்திலும் அலைந்து திரிகிற ஆவிக்குரிய கிறிஸ்தவனுக்கு அல்ல. இயேசுவை கண்டு பணிந்து கொண்டவர்களை விடுவிக்க சமீபத்தில் வந்தார். சொல்லாமா? இயேசு சமீபத்தில் வருகிற தெய்வம். சில தெய்வங்கள் சமீபத்தில் வராது, நம்ம தான் சமீபத்தில் போகணும். ஆனா இயேசு நமக்காக எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக, எத்தனையோ கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் இருந்து சமீபத்தில் வந்தாரு. ஹல்லேலூயா சொல்லாமா? ஆமென். அவர் தம்முடைய குமாரனை எத்தனையோ கிலோமீட்டருக்கு அந்த பக்கமா இருந்து உனக்காக, எனக்காக, உன்னை வாழ வைக்க, என்னை வாழ வைக்க, ஆமென், சமீபத்தில் வந்த இயேசு அதற்கு பிறகு
இவங்க இயேசுவை கண்டு இயேசுவை பணிந்து கொண்ட உடனேயே என் ஆண்டவர் பார்த்தார், என்னுடைய பிள்ளைங்க இவ்வளவு தூரத்திலிருந்து வந்திருக்கிறாங்க, விசுவாசத்தோடு வந்திருக்காங்க. ஒரு சில டிக்கெட் சந்தேகப்பட்டாலும் ஒரு சில டிக்கெட் எப்படி வந்திருக்கு? விசுவாசத்தோடு வந்திருக்கு. என் ஆண்டவர் இயேசு அறிந்து அவங்க சமீபத்தில் போனார். அல்லேலூயா. நான் கொடுக்கிற இந்த செய்திக்கு தலைப்பு என்ன தெரியுமா? முடிவு பரியந்தம் நம்மோடு. ஆமென். முடிவு பரியந்தம் நம்மோடு. அவர் யார்? சத்தமா சொல்லுங்க. இயேசு. முடிவு பரியந்தம் நம்மோடு. அவர் யார்? இயேசு. இப்ப நீங்க சொல்லுங்க, முடிவு பரியந்தம் நம்மோடு இயேசு. இயேசு. ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளையே, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஒரு தாய் தாய்மை அடைந்து ஒரு பெண் பிள்ளையை பெத்தெடுக்கிறான். பெண் பிள்ளையை பெத்தெடுத்து அந்த பிள்ளையை தாளாட்டி சீராட்டி அழும்போதெல்லாம் தன்னுடைய இரத்தத்தை பாலாக்கி, தாளாட்டி சீராட்டி இரத்தத்தை பாலாக்கி பிள்ளைக்கு ஊற்றா. ஆமென். பிள்ளை வளருது. பிள்ளைக்கு ஈ கடிக்காமல் கொசு கடிக்காமல் அந்த பிள்ளைய பார்க்கிறான், அந்த பிள்ளைய பராமரிக்கிறான். பிள்ளை கொஞ்சம் கொஞ்சமா வருது. அல்லேலூயா. பாடசாலை செல்லும் பொழுதெல்லாம் பிள்ளைய கவனிக்கிறான், வீட்டுக்கு வந்தா கவனிக்கிறான். ஆமென். அந்த தாய் அந்த பிள்ளையோடு கூட நேரத்தை செலவழிக்கிறார். அந்த தகப்பன் பிள்ளையோடு கூட நேரத்தை செலவழிக்கிறார். ஆனால் அந்த பெண் பிள்ளை அந்த வீட்டிலே எத்தனை வயசு வரைக்கும் தாய்க்கு சொந்தம்? அல்லேலூயா. ஆட்டோவில் பார்த்தா தெரியும் பெண்ணின் திருமண வயது. நான் ஒரு ஆட்டோவில் பார்த்தேன் 23 இருந்துச்சு. அவனுக்கு கொஞ்சம் லேட்டானா பரவாயில்ல போலன்னு தோணிச்சு, எழுதிட்டான். இன்னொரு ஆட்டோவில் பார்த்தேன் 20 இருந்துச்சு. ஒருவேளை அவனுக்கு அவசரம் போல இருக்கு, அவன் 20 என்ன செஞ்சிட்டான்? வீட்டில் சொல்லி சொல்லி பார்த்துருப்பான், யாரும் கேட்குற மாதிரி இல்லை, எழுதியிருப்பான் 20 அவனே எழுதியிருப்பான். சரி, அப்படியே வைத்துக் கொள்வோம். நீங்கள் வளர்த்தெடுக்கிற உங்கள் பிள்ளை முடிவு பரியந்தம் உங்களோடு கூட இருக்கிறதல்ல. 20 வயசோடு 23 வயதோடு பிள்ளை போய்விடும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. நாங்கள் பார்க்கிற எங்கள் பெற்றோர்கள் முடிவு பரியந்தம் நம்மோடு வருகிறதில்லை. ஆனா ஒன்றே ஒன்று சொல்றேன், நாங்க செத்து சாம்பல் ஆகி மண்ணுக்குள்ள போனாலும் எங்கள் ஆத்துமாவோடு இறுதி பரியந்தம் வருகிற ஒரே ஒரு தெய்வம் இயேசு. ஹல்லேலூயா. பிரியமான என் அன்பு என்னுடைய பிள்ளைகளே, உடனே இயேசுவை கண்டாங்க. கண்ட உடனே தேங்க் யூ ஜீசஸ், தகப்பனே நீங்க சொன்னபடி என்ன செஞ்சிட்டீங்க, உயிரோட வந்துட்டீங்க என்று சொல்லி பணிந்து கொண்டாங்க. இப்ப சமீபத்திலே வந்த தெய்வம் அவர்களோடு பேச ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா. இயேசு அவர்கள் சமீபத்திலே போவதற்கு காரணம் என்ன? நம்பர் 1, அவர்கள் அவரை கண்டார்கள். ஹல்லேலூயா. இயேசு அவர்கள் சமீபத்திலே போவதற்கு காரணம் என்ன? நம்பர் 2, அவர்கள் அவரை பணிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. இயேசு சமீபத்தில் போய் அவர்களோடு பேசுறார். ஹல்லேலூயா. என்னை பார்க்க வந்தவர்களே, என்னோடு கூட உபத்திரவத்தை அனுபவித்தவர்களே, ஆமென், என்னோடு கூட 3.5 வருஷம் ஊழியத்தில் பாடுகளை கஷ்டத்தையும் பசியையும் பட்டினியையும் வெயிலையும், ஆமென், எல்லா அவமானத்தையும் ஏற்றுக்கொண்டவர்களே, வாங்க, உங்களுக்கு ஒரு பெரிய பங்களாவை கட்டி வச்சிருக்கிறேன். வாங்க, உங்களுக்கு ஆஸ்தி வச்சிருக்கிறேன், அந்தஸ்து வைத்திருக்கிறேன், பட்டம் வைத்திருக்கிறேன், பதவி வைத்திருக்கிறேன். ஆமென், ஆமென். பலவிதமான சொத்துக்களை உங்களுக்காக நான் சிலுவையில் இருந்து இறங்கி வந்து சேர்த்து வைத்திருக்கிறேன் என்று இயேசு அவர்களை பார்த்து சொல்லல, இயேசு அவர்களுக்கு வேலை கொடுத்தார். சொல்லுங்க. ஹல்லேலூயா. 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 இப்போ ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளுங்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இவங்க எப்படியாச்சும் இயேசுவை பார்க்கணும்னு போறாங்க. பார்க்க போனவங்களை இயேசு என்ன செஞ்சார்? வேலையை செஞ்சுட்டு வான்னு சொன்னார். ஹல்லேலூயா சொல்லலாமா? இயேசுவை பார்க்கிறவர்கள், இயேசுவை பணிந்து கொள்ளுகிறவர்கள், அவர் சத்தத்தை கேட்கிறவர்கள், அவர் விருப்பத்தை நிறைவேற்றுவார்கள். ஹல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா. நானும் ரட்சிக்கப்பட்டேன்,
நானும் ஞானஸ்நானம் பெற்றேன், நானும் அபிஷேகம் பெற்றேன் என்று சொல்லுவது அல்ல, பார்க்க வந்தவர்களுக்கு வேலையை செஞ்சிட்டு வா. இவங்க எதுக்கு வந்ததுங்க தெரியுமா? ஜீசஸ் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, நல்ல சுகமா இருக்கீங்களா? நம்மளா இருந்தா என்ன கேட்டிருப்போம்? ஏசப்பா ஏசப்பா, கெத்செமனே தோட்டத்தில் உங்களை பிடிச்சிட்டு போகும் பொழுது பேதுருக்கு மட்டுமா கோபம் வந்துச்சு? எனக்கும் தான் கோபம் வந்துச்சு, எனக்கு தான் கோபம் வந்துச்சு. அவன் காதை வெட்டினா, ஆனா எனக்கு வந்த கோபத்துக்கு அவன் தலையவே நான் என்ன செஞ்சிருப்பேன், நான் வெட்டியிருப்பேன். ஆனாலும் ஏசப்பா என் கோபத்தை நான் என்ன செஞ்சுட்டேன், அடக்கிட்டேன். என் கோபத்தை ஒரு அம்மா சொன்னாங்க, பாஸ்டர் நான் பொறுத்து பார்த்தேன், பொறுக்க முடியல, கடைசியா ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், ஆமென், அவன் நாக்க பிடிக்கிட்டு சாகிற மாதிரி நறுக்குன்னு ஒண்ணுதான் சொன்னேன் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஏ அம்மா நீ சொன்னிய அந்த ஒண்ணுல தான் உன் ஆயுசே அடங்கி கிடக்கு அப்படின்னு சொன்னேன். இல்லையா சொல்லாமா? இவங்க இயேசுவை பார்த்ததுமே பலவித டைலாக் பேசியிருக்கலாம், ஆமென், இல்லாத பொல்லாத வார்த்தையை சொல்லியிருக்கலாம். ஏசப்பா நீங்க செத்ததுக்கு பிறகு எங்களுக்கு தூக்கமே வரல, உங்களுக்கு தெரியுமா? எங்க பொண்டாட்டி பிள்ளைய நாங்க பார்க்கல, உங்களுக்கு தெரியுமா? ஆமென், எங்க வீட்டுக்கே நாங்க போகல ஏசப்பா, ஆமென், நாங்க குளிச்சு 4 நாள் ஆயிருச்சு, சாப்பிட்டு 4 நாள் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி பேசியிருக்கலாம். ஆனால் இயேசு அவர்களை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லல, ஒன்னே ஒன்னு சொன்னார், போ. அல்லேலூயா சொல்லாமா? போ போ. அல்லேலூயா. போங்கள், நீங்கள் செய்ய வேண்டியவைகள் இன்னும் நிறைய இருக்கிறது. அல்லேலூயா சொல்லாமா? இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைய, இது ஒரு விடுதலை பெருவிழா அல்ல, இது ஒரு நற்செய்தி கூட்டம் அல்ல, இது ஒரு தீர்க்க தரிசன விடுதலை பெருவிழா. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. நானும் நீங்களும் இந்த மாநிலத்துக்குள்ளே செய்ய வேண்டிய வேலைகள் அதிகம் இருக்கிறது. அல்லேலூயா. என்னால போக முடியல, ஆனா என்னால முழங்கால முடக்க முடியும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னால அடுத்தவங்களோட பேச தெரியாது, ஆனா எனக்கு ஆண்டவரோட பேச தெரியும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசு சொன்னார், அவர்களை கண்டவர்களை பார்த்து, அவரை தொழுது கொண்டவர்களை பார்த்து, போ, சும்மா இருக்காத. ஹல்லேலூயா. செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செய். எங்களை பார்த்து இயேசு சொன்னபடியினால்